இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து வணக்கம். நிறைய பேருக்கு அல்சர் இருக்குது, உடல் உஷ்ணமாக இருக்குது. இதுக்கு என்ன செய்யலாம்? நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு வெண்ணெய் இருக்குது, அது சாப்பிட்டோம்னா அற்புதமாக வேலை செய்யும். அது என்ன இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே. நிறைய பேருக்கு அல்சர், உடல் உஷ்ணமாக இருக்குது. உடல் உஷ்ணத்தினால் அல்சர், பித்தத்தினால் அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சர், பெப்டிக் அல்சர், கேடு இருக்குது, அமினோ ரிஃப்ளெக்ஸ் ஆகுது, சிறுநீரக பெருங்குடல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, மலச்சிக்கல் இருக்குது, உடல் உஷ்ணமாக இருக்குது, பித்தம் அதிகமாக இருக்குது, பைல்ஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம்? நம்ம ஒரு முன்னோர்கள் சொன்ன ஒரு அற்புதமான மருந்து தான் குங்குளிய வெண்ணெய். இங்கே பாருங்கள், இதுதான் குங்குளிய வெண்ணெய். இது தண்ணியிலே தான் இருக்கும் எப்போவுமே. பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி இருக்குது, தெரியுதுங்களா? பாதி தண்ணி இருக்குது பாருங்கள். பாருங்கள், தண்ணி இருக்குது, தண்ணியில் தான் இருக்கும். இது வெண்ணெய் மாதிரி தான் இருக்கும். இது எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், தண்ணி இருக்குது, தெரியுதா? இதுதான் தண்ணி, ஆனால் இதில் வெண்ணெய் இருக்கும். இந்த வெண்ணெயை இப்படி எடுத்து என்ன பண்ணலாம்? இங்கே பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். வெண்ணெய் டேஸ்ட்டில் தான் இருக்கும். இப்படி சாப்பிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உடல் குளிர்ச்சியாகும், வயிற்றில் இருக்கிற புண்கள் சரியாகும், சாப்பாட்டு மேலே நாட்டமே இல்லைன்றவங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும், உடல் உஷ்ணம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும், பித்தம் சரியாகும், அல்சர் குணமாக ஆரம்பிக்கும். பித்தத்தினால் ஏற்பட்ட அல்சராக இருந்தாலும் சரி, உடல் உஷ்ணத்தினால் ஏற்பட்ட அல்சராக இருந்தாலும் சரி, நிறைய காரம் சாப்பிட்டு இல்லை டைம் சாப்பிடாம இல்லை மன அழுத்தத்தினால் ஏற்பட்ட அல்சராக இருந்தாலும் சரி, மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு அதனால் சைடு எஃபெக்ட் ஏற்பட்டு வயிறு புண்ணாக இருந்தாலும் சரி, இந்த வயிறு புண்ணுக்கு மிக அற்புதமான மருந்து இந்த குங்குளிய வெண்ணெய். இது தாராளமாக எல்லாமே சாப்பிட்லாம். இந்த குங்குளிய வெண்ணெய் குங்குளிய பற்பம் அப்படின்னு ஒன்று கிடைக்குது, குங்குளிய வெண்ணெயும் கிடைக்குது. குங்குளியத்திலேருந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வெண்ணெய் மட்டும்தாங்க. இது எடுக்க தண்ணி குறைஞ்சிட்டு போயிட்டே இருக்கும், தண்ணி ஊற்றிக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இது பெரும்பாலும் ஒரு 6 மாதத்துக்கு கெட்டு போகாது. வீட்டில் எல்லாருமே செஞ்சு வச்சுக்கலாம், தேவைப்படும் போது கண்டிப்பாக சாப்பிட்லாம். இது இளநீரில் செஞ்சோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். 7 முறை சுற்றி பண்ணிவிட்டு அப்புறமா இளநீரில் செஞ்சோம்னா அற்புதமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஒரு அதாவது சொல்லுவாங்க இனிப்பு, புளிப்பு, கசப்பு, இது மாதிரி டேஸ்ட்லாம் இருக்குது. வெண்ணெய் எப்படி சாப்பிட்றோங்களோ அந்த டேஸ்ட்டில் அற்புதமாக இருக்கக்கூடியது தான் இந்த குங்குளிய வெண்ணெய். இது எல்லாருமே சாப்பிட்லாம், சரிங்களா? அதனால் வயிறு சார்ந்த பிரச்சனைகள், இல்லை இரைப்பை சார்ந்த பிரச்சனைகள், இல்லை அல்சர், சிவியரான அல்சர், நாள்பட்ட கிரானிக்காக அல்சர் மாறி இருக்குது, வயிற்றுப்புண் மாறி இருக்குது, அது பெப்டிக் அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சர், அமினோ ரிஃப்ளெக்ஸ் ஆகுது, கேடு எதுவாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து இது சாப்பிடும்போது அல்சரும் சரியாகும், உடல் குளிர்ச்சியாகவும் இருக்கும், பித்தமும் சரியாகும், உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும், மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும். அதனால் தாராளமாக இந்த குங்குளிய வெண்ணெய் எல்லாருமே பயன்படுத்தலாம். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லைனா அருகில் இருக்கிற சித்தா டாக்டருக்கு கேட்டிங்கன்னா குங்குளிய வெண்ணெய் ரொம்ப நல்லா செஞ்சு வச்சுருப்பாங்க, வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். மீண்டும் வேறு பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.